வியூவர்ஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அபூர்வா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பயத்தோட இருக்காங்க. இப்ப சோபா சுந்தரா இறந்த இடத்த ஃபேக்டரியை விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா சொன்னதுனால அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்க. அப்ப நம்ம நட்சத்திரம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க, எதனால அப்படின்னு கேட்கும் போது நம்ம நட்சத்திர கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. நம்ம சோபா சந்திரா இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பூமியை தாங்க காட்டுறாங்க. பூமி பாத்தீங்கன்னா நம்ம அபூர்வா ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சரச்சந்திரா வந்து நம்ம சோபா சந்திரா இறந்த ஃபேக்டரியை அவங்க வந்து விற்கிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் யாராவது வந்து அந்த ஃபேக்டரியை வாங்கினாங்கன்னா இப்போ மட்டும் அந்த சோபா சந்திரா இறந்த இடம் அதுதான், அந்த இடத்துல அவங்களோட எலும்புக்கூடு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் எப்படியாவது மாட்டினாங்கன்னா இந்த மாதிரி இறந்தவங்களை பற்றி தெரிஞ்சாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அதுக்கு என்கொயரி பண்ணுவாங்கள்ல. அதனால இப்போ நம்ம ஆட்டை கண்டு இருக்காங்க. நம்ம அபூர்வா இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இதை பார்த்த பூமி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. என்ன அபூர்வா, உன் முகத்தில் ஒரு பயத்தை பார்க்குறேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அபூர்வா கிட்ட பூமி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இதை பார்த்த நட்சத்திரா நம்ம அபூர்வா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பூமி கிட்டன்றத புரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பூமி போனதுக்கு அப்புறம் நம்ம அபூர்வாவுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. உடனே நம்ம நட்சத்திரா வந்து, என்ன மம்மி ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி சோபா சந்திரா இறந்த இடம் அதுதான், அதை இப்போ விற்றாங்கன்னா கண்டிப்பா அங்கே ஏதாவது ஒரு ஆதாரத்து மூலயமா நான் மாட்டிப்பேன் அப்படின்றாங்க. அப்படி என்னம்மா நீங்க என்ன பண்ணீங்க, தப்பு பண்ணீங்க நீங்க மாட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா கேட்குறாங்களா. ஐயோ, நான் உங்ககிட்ட இத்தனை நாள் உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், இப்போ சொல்கிறேன். அந்த சோபா சந்திரா இறந்ததுக்கு காரணமே நான் தான் அந்த ஃபேக்ட்ரியில் சோபா சந்திரா வச்சு எரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம நட்சத்திரா அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்ன மம்மி சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்னோட மாமா மேலே ரொம்பவே ஆசையாக இருந்தேன்னா அப்போ வந்து என்னோட அக்கா வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவங்கள அவரோட வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பூமி வரமாட்டா அப்படின்னு நினச்சா இந்த பூமியை உயிரோடைய விட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பூமி தான் எனக்கு பெரிய தொல்லையாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம நட்சத்திரா. இந்த பக்கம் எப்படியாவது நம்ம பூமி வந்து ஆதாரத்தை எடுக்கணும், ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சோபா சந்திரா வந்து இறந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வோட பிரேஸ்லெட் இருக்கும். அதை வச்சு நம்ம பூமி எப்படிலாம் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம அபூர்வா பூமி கிட்ட மாட்ட தான் போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரியும் சிவாவும் பேசிக்கிறதுக்கு தான் காட்டுறாங்க. நம்ம சிவா வந்து நம்ம பூரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னால் நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன், என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி வந்து நம்ம சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பிந்துவை வந்து சொல்கிறாங்க, நீ போ நான் வரேன் பேசிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுறாங்களா. இந்த பக்கம் பூரி வந்து ரொம்பவே கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு மனசாட்சியோட தான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, நியாய தர்மத்தை பற்றிலாம் நீலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையான வார்த்தையில் பூரி வந்து நம்ம சிவாவை திட்டுறாங்களா. அந்த இடத்துல நம்ம சிவா வந்து பூரியோட கையை பிடிச்சதுனால நம்ம அந்த இடத்துக்கு நம்ம துருவா வராங்க. துருவா வந்து நம்ம சிவாவை கடுமையாக திட்டிட்டு பூரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தாங்க காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம இந்து வந்து நம்ம ககனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீங்கள் வரீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இந்து, எதுக்காக வர சொல்கிற, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. உங்ககிட்ட நான் பேசணும்னா உங்ககிட்ட தான் நான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்களா. இந்த பக்கம் நம்ம ககனும் அடிச்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தா இந்த இடத்துல பூமி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ககன் அப்படியே ஷாக் ஆகிட்டு பூமி கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பிந்து தானே என்னை வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்களா. உடனே பூமி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு
அப்படியே நம்ம ககன் கிட்ட மாற்றி சொல்கிறாங்க. நான் தான் உங்களை வர சொன்னேன் இந்து கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை கேட்டுட்டு நீயா எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம பூமி கையில் இருக்கிற ஒரு ஆதாரத்தை காட்டி இங்கே பாருங்க நான் வந்து இந்த மாதிரி மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடியை தூக்கி நம்ம ககன் மேலே போடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ககன் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற நீ கர்ப்பமாக இருக்கியா? ஆமாம் நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் வந்து 3 மாதம் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ககன் அப்படியே ஆடி போயிடுறாங்க. உடனே ககன் சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் வந்து நடக்கவே இது நான் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்களா. அதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கையில் இருக்கிற அந்த அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ககன் வந்து அப்படியே ஷாக் ஆகி தலையில் கையை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. இந்த நம்ம ககனை பூமி ரொம்பவே நல்லா வெறுப்பேற்றுறாங்க. என்ன பாபா நீங்கள் என்ன உங்களுக்கு பொன் குழந்தை வேணுமா ஆம்பளை குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்பவே வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க ககனை போட்டு. இந்த பக்கம் ககன் கிட்ட சொல்கிறாங்க அப்படி மட்டும் பெண் குழந்தை நம்மளுக்கு பிறந்ததுன்னா நான் எங்கள் அம்மாவோட பேர் தான் சோபா சந்திரான்னு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்பவே வெறுப்பேற்றுறாங்க. வெறுப்பேற்றிட்டு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வம்சி வந்து ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. ஸ்வீட்டை பார்த்ததுமே நம்ம ககனுக்கு கோவம் வந்து எனக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம வம்சி மூஞ்சி மாறிடுது. இந்த பக்கம் நம்ம ககன் என்ன நினைக்கிறாங்கன்னா இவளுக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தா இவங்க எல்லாரும் வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் உங்களை நான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ககனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாரதாவை தாங்க கோயிலில் காட்டுறாங்க. சாரதா நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க ரொம்பவே வேதனையோடு இருக்காங்க. அவங்களோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபியை தாங்க காட்டுறாங்க. கேபி வந்து நம்ம சாரதா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனால் நம்ம சாரதா ஒரு பக்கம் என்னதான் கேபி ஃபோன் அடித்தாலும் அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கேபிக்கு என்னடா இது இவன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்ட ஏற்ப வழியாக சாரதாவை கோயிலில் பார்த்துறாங்க. கேபி பார்த்ததுமே நம்ம சாரதா ரொம்பவே கடுப்பாயிட்டு நம்ம கேபியை அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கேபி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நம்ம கேபி கீழே விழுந்தோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக நம்ம கேபியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீரா வந்துடுறாங்க. மீரா வந்துட்டு நம்ம சாரதாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பூமியை தாங்க காட்டுறாங்க. பூமி கர்ப்பமாக இருக்கிறேன்னு பொய் சொல்கிறத நம்ம ககன் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அப்படியே ரொம்பவே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால வம்சி நீங்கள் அவருக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பீங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூரிக்காக நான் இப்படி பண்ணதுனால என் மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து அப்படியே அழுதுகிட்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வாவை தாங்க காட்டுறாங்க. அபூர்வாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் செரியை வந்து ஒரு பொண்ணு விஷயத்தில் வந்து அவங்க மேலே பழிய போட்டு உள்ளே அனுப்பிடுறாங்க. இதுக்கும் காரணம் நம்ம அபூர்வாவும் நம்ம நட்சத்திரமும் தான். கண்டிப்பாக நம்ம அபூர்வா வச்ச ஆள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா லில்லி அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தி எப்படியாவது இதை வந்து நம்ம செரியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வராங்க. ஆனால் நம்ம அபூர்வா கிட்ட அந்த லில்லி வந்து மாட்டிக்கினதுக்கப்புறம் நம்ம லில்லியை பிடிச்சி நம்ம அபூர்வாவும் நட்சத்திராவும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அடைச்சி ஒழுங்கு மரியாதையாக இதுவாக இருந்துக்க, நீ மட்டும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு நீ நினச்சினா கண்டிப்பாக உன் உடம்புல உயிர் மட்டும் இருக்கவே இருக்காது, அதுவும் இந்த அபூர்வா கிட்ட நீ மோதிர விலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை வந்து மிரட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நம்ம பூமிக்கு தெரிய வந்துடுது. பூமிக்கு தெரிய வந்தோடனே நம்ம பூமி வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது ககனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ககனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியாவது லில்லியை காப்பாற்றி நம்ம செரியை காப்பாற்றணும், செரிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த அபூர்வோட சதி வலையில் சிக்கியிருக்கிற நம்ம செரியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம ககனும் அந்த இடத்துக்கு வந்து லில்லியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபூர்வா ரொம்பவே தெம்போடு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கேபியை தான் காட்டுறாங்க. கேபி கிட்ட நம்ம ஆல்ரெடி பூமி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதனால நம்ம கேபிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு மறுநாள் வந்து கோர்ட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம நட்சத்திராவுக்கு ஒரு டவுட் வந்துடுது. என்ன மாமா வழக்கம் போல இல்லாமல் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க. அபூர்வா அதுக்கு சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் வந்து துக்கம் தாங்க முடியல ஆனால் அதை வெளியில் காட்டிக்க முடியாமல் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேஷுவலாக இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ககன் கஸ்டடியில் தான் நம்ம லில்லி இருக்காங்கன்றது தெரியாமல் இவங்களோட கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லில்லியை காப்பாற்றி நம்ம பூமியும் ககனும் நீ வந்து செரியை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கோர்ட்டில் எல்லாத்தையும்
சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லில்லி வந்து நான் வந்து அபூர்வா சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு வந்தேன், ஆனால் என் மனசாட்சி ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லியும் வந்து கோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோமோ முடியுது. நாளைக்கான ப்ரோமோவில் நம்ம அபூர்வாவுக்கு எதிராக லில்லி சாட்சி சொல்லுவாங்களா, இல்லை நம்ம ககன் வந்து அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிற்பாங்களான்றத நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.